என்னுடைய 60ஆம் கிறிஸ்மஸ் பண்டிகை. It is my 60th Christmas festival. Amen. ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும், despite being very happy at one side, first time எங்க அம்மா இல்லாத ஒரு கிறிஸ்மஸ் எனக்கு. it's my first Christmas without my mom. ஆனாலும் but still எனக்கு எங்க அம்மா ஒரு சிறந்த இடத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த சந்தோஷம் எல்லாவற்றையும் மறைக்கிறது. The joy and belief that my mom is in a beautiful place, it covers all of my sorrow and grief. கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு நல்லவராய் The இருக்கிறார். Lord is good to us even this. சொல்லுங்க, எனக்கு நல்லவர்னு சொல்லுங்களே. He is good நமக்கு to me. நல்லவர். He is good to us. அவர் பெரியவர். He is great. இன்னொரு கிறிஸ்மஸ் செய்தி அல்ல, Not another Christmas message. இன்னொரு கிறிஸ்மஸ் விசேஷ வார்த்தை நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். There's another Christmas, a special word that the Lord has for us. உலகம் முழுவதும் The world throughout, கோடிக்கணக்கான மக்கள், crores of people, அவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. they need not be Christians. கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறவர்கள் Those who are celebrating Christmas, கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டிய அவசியம் they need கிடையாது. not necessarily be Christians. பல விதத்தில் கிறிஸ்மஸை They கொண்டாடுகிறார்கள். are celebrating Christmas in many different ways. கிறிஸ்துவை குறித்து சுத்தமாக ஒரு அறிவும் இல்லாத, ஒரு தெளிவும் இல்லாத, புரிதலும் இல்லாதவர்கள் கூட கிறிஸ்மஸை பிரமாதமாக கொண்டாடுகிறார்கள். Even those who do not have any clarity about Jesus, they celebrate Christmas. கிறிஸ்மஸ் சீசன் வந்தாலே, If Christmas season comes, எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னு சொன்னா, in every place you see, இந்த மார்க்கெட் எல்லாமே களை கட்டிவிடும். markets are booming. மால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு The சொன்னா, malls you see, நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த லைட்ஸ் எல்லாமே பயங்கரமான பிரகாசமா இருக்கும். Christmas tree and the lights will be glorious and shiny. அந்த சூழ்நிலையே மாறி இருக்கும். The atmosphere would have shifted. எல்லாரும் போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. Everybody would be taking அவங்களுக்கு selfies. கிறிஸ்மஸ்ன்னு சொன்னாலே என்னன்னு தெரியாது, இன்னொரு பண்டிகை. They don't know what Christmas means to them. It's another அது festival. தவறு கிடையாது. That's not wrong. கிறிஸ்மஸை யார் எப்படி கொண்டாடினாலும் No matter who celebrate Christmas in which manner, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. that doesn't matter to ஆக us. நமக்கு கிறிஸ்மஸ் என்றால் என்ன, Christmas to us, அதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள we வேண்டும். got to understand that நீங்க well. இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா, Go to commercial street, திவாலி ஆகட்டும், Diwali, கிறிஸ்மஸ் ஆகட்டும், Christmas, நீங்க பிரிகேட் ரோடு போனீங்கன்னு go சொன்னா, to Brigade Road, எல்லா பண்டிகையும் பாத்தீங்கன்னு சொன்னா, every festival you see, அந்த ரோடே அந்த ஸ்ட்ரீட்டே பயங்கரமான என்ன பிரகாசமா இருக்கும் பாருங்க. the road, the street you see, it will be glorious. பாக்கெட்ல காசு இல்லைன்னு சொன்னாலும், Though you may not have money in your வாங்குறதுக்கு pocket, எந்த வசதியும் இல்லைன்னு சொன்னாலும், though there may not be the luxury of buying சும்மா போய் anything, அந்த ரோட சுத்தி பாக்குறதே பெரிய சந்தோஷம் just எல்லாருக்கும். wandering about and having a look around is a joy in ஆக itself. நாம் கிறிஸ்துமஸை எப்படி கொண்டாடுகிறோம் அது நமக்கு இரண்டாவது. So how we celebrate Christmas is secondary to கிறிஸ்துமஸ் us. கொண்டாடுவது நல்லது. Christmas celebration is good, ஆமென். ஆனால் Amen. அர்த்தத்தோடு நாம் கிறிஸ்துமஸை கொண்டாட but we வேண்டும். got to celebrate it meaningfully. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தோடு நாம் கிறிஸ்துமஸை நிறுத்தக்கூடாது. We mustn't stop Christmas at the சொல்லுங்க, celebration. வெறும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதில் அர்த்தம் இல்ல. Only celebrating Christmas as a festival is meaningless. கொண்டாட்டத்தோடு நிறுத்தக்கூடாது. We mustn't stop at the அந்த celebration. பிறப்பை கொண்டாடுவதை விட்டு அதை தாண்டி போக We வேண்டும். must move beyond celebrating the birth alone. Amen. Can you Amen. repeat it again? We must go beyond celebrating the birth Amen. alone. பிறப்பை தாண்டி நாம We போகணும். must move ahead of the birth வெறும் alone. birth செலிப்ரேட் பண்றது It's கிடையாது. not just celebrating the birth. அந்த blessing-ஐ The blessing நாம் சிந்திக்க we வேண்டும். must contemplate. ஆமென். சொல்லுங்க, கிறிஸ்மஸ் என்பது Christmas வெறும் பிறப்பை கொண்டாடுவது அல்ல, is not just the celebration of birth. அந்த ஆசீர்வாதத்தை The blessing சிந்திக்க வேண்டும். must be contemplated. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்மஸை
Christmas, உலக பிரகாரமாக as per the world, கொண்டாடுவது celebrating, அர்த்தமல்ல. it's meaningless that way. கொண்டாடுவதை தாண்டி Beyond that, அந்த ஆசீர்வாதத்தை, the blessing of it, கிறிஸ்து என்கிற ஆசீர்வாதத்தை, the blessing called Christ, ஆமென், நாம் Amen. என்ன செய்யணும்? we சிந்திக்கணும். must contemplate. அதை தான் இன்றைக்கு நாம் செய்ய போகிறோம். That is what we are going to do அதை today. தான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சொல்லி கொடுக்க That போகிறார். is what the Lord is going to teach us today. மரியாளின் கையில் Mary's hand, இயேசு குழந்தையாய் இருக்கிறார். Jesus was a baby அந்த மாட்டுத் தொழுவத்தில் in the manger. மரியாள் கையில் அந்த பிஞ்சு குழந்தை இருக்கிறது. There was a little baby, a newborn in her hand. கொஞ்சம் கற்பனை செஞ்சு Just பாருங்க. imagine briefly, நீங்க மரியாள் இடத்துல இருந்திருந்தா if you were in Mary's place, உங்க கையில அந்த அற்புதமான அந்த குழந்தை, அழகான குழந்தை உங்க கையில ஆண்டவர் கொடுத்திருந்தா, and if God had handed to you this miraculous, beautiful baby, நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பீங்க? how would you have reacted? எப்படி அதை ஹேண்டில் How பண்ணிருப்பீங்க? would you have handled it? வேதம் சொல்லுகிறது, The Bible says, கிறிஸ்து பிறந்த பிறகு once Christ was born, எல்லாரும் பல விதத்தில் கொண்டாடினார்கள். everybody celebrated in different manner. நேத்து பாத்தீங்கன்னு சொன்னா, Yesterday, if you see, இந்தியால மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் not just in India but all across, எல்லா பார் நிரம்பி இருந்தது. all the bars were ஃபுல் filled, டேபிள் எல்லாம் புக் ஆயிருக்கு. tables were fully booked, பாட்டில் விலை எல்லாம் ரெண்டாயிடுச்சு, டபுள் bottle ஆயிடுச்சு. rates were doubled up, எல்லா ரெஸ்டாரண்ட் எல்லாமே ஃபுல், all restaurants were full, எல்லா ரெசார்ட்ஸ் எல்லாம் ஃபுல், all resorts were எல்லா full, பப் எல்லாம் ஃபுல், all the pubs were எல்லா full, மால் எல்லாம் ஃபுல். all the malls were ஆமென். full. உலகம் கொண்டாடட்டும். Let the world ஆனால் celebrate. கிறிஸ்தவர்களாகிய நாம But Christians, us, நாம் அதை தாண்டி செல்ல we வேண்டும். must rise above அந்த that. ஆசீர்வாதத்தை நாம் சிந்திக்க We வேண்டும். must contemplate the அந்த blessing. நாளிலே In that day, மரியாள் ஒரு தொழுவத்தில் இருக்கிறாள். Mary was in this manger. வெளியில என்ன நடக்கிறது அவளுக்கு தெரியாது. What's happening outside, she's unaware யார் of. எப்படி கொண்டாடுறாங்க அவளுக்கு தெரியாது. She doesn't know who is celebrating in which இன்னைக்கு manner. யார் கிறிஸ்மஸை எப்படி கொண்டாடுறாங்கன்னு சொல்லி நாம அதை குறித்து கவலைப்பட வேண்டிய Still, அவசியம் we don't கிடையாது. have to mind how somebody else is celebrating எப்படியாச்சும் Christmas. கொண்டாடட்டும். Let them celebrate in any அவங்கள manner. ஜட்ஜ் பண்ண நமக்கு என்ன இருக்கு? What is it to us to judge them? நமக்கு அது வேலை கிடையாது. That's not our யார் job. எப்படி கொண்டாடினாலும் No matter how they may மரியாள் celebrate, கையில் அந்த குழந்தை இருந்தது. Mary's hand there was this baby. இன்றைக்கு நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை Today, கொடுத்திருக்கிறார். that blessing is unto us. நாம் எப்படி கொண்டாட போகிறோம்? How are we to celebrate? மரியாளை போல கொண்டாட Are போகிறோம். we celebrating like Mary? லூக் 2ஆம் அதிகாரம் Luke chapter 2, 19ஆம் வசனம். verse number 19. அந்த குழந்தை கையில் வைத்திருக்கிறாள். வேதம் சொல்லுகிறது, The Bible says, மரியாளோ Mary அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து, treasured all these things. சொல்லுங்க எல்லாரும் மரியாளோ, Say, but Mary. எல்லாரும் சொல்லுங்க மரியாளோ, Say, but Mary அந்த சங்கதிகளை எல்லாம் treasured all these எங்கு things. வைத்தாள்? தன் இருதயத்தில் வைத்தாள். She carried it in her heart. அது மாத்திரமல்ல, Not just that. அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். She gave careful thought to them. அவள் கையில் அந்த குழந்தை இருக்கிறது. There's a baby in her hand. அந்த குழந்தை குறித்து பல்வேறு கருத்துகள், There are many opinions about this baby. பல்வேறு செய்திகள், Many messages about this சில baby. நல்ல செய்திகள், Some good messages. சில அவதூறான செய்திகள், Some difficult ஆக messages. பல செய்திகள் இருந்தது. There are different kinds of news. பல செய்திகள் பரவி கொண்டிருந்தது. The news about the baby spreading. இந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகல, This woman is unmarried. கையில குழந்தைய பாருங்க, There's a baby in her hand. அந்த ஆளை பாருங்க, You look at that man. அந்த பொம்பளைய கல்யாணம் பண்ணி இருக்கிறான். He's married that woman. கல்யாணமே ஆகாம அந்த பொம்பளைய கல்யாணம் பண்ணி இருக்கிறான். Unmarried woman. She's கையில குழந்தை இருக்கிற அந்த பொம்பளைய கல்யாணம் பண்ணி இருக்கிறான். There's a baby in her hand. She's இப்படி married to பல that விதமான woman. செய்திகள். There's so many news ஆக like வேதம் this. சொல்லுகிறது, The Bible says அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து she took all those things. சிந்தனை பண்ணினாள். She giving careful thought to them. கண்டெம்ப்ளேட்டிங், சிந்தனை என்று She சொன்னால contemplated. அதனுடைய அர்த்தம் என்ன? What does that mean? ஒரு காரியத்தை ஆழமாக To சிந்திப்பதாகும். think deeply about something. இந்த கால வேளையிலே This morning, இந்த கிறிஸ்மஸ் செய்தியை, this Christmas இந்த message, கிறிஸ்துவை this Christ, நீங்க கேஷுவலாக லைட்
சாதாரணமாக லேசாக எடுத்துக்கொள்ள கூடாது. You mustn't take it lightly and casually. இந்த ஆசீர்வாதத்தை This blessing, நீங்கள் ஆழமாக சிந்திக்கணும். you must think deeply. நீங்க சீரியஸாக சிந்திக்கணும். You must seriously contemplate. It can also refer to a future action. அது எதிர்காலத்தை குறித்ததான ஒரு செயலாக இருக்க வேண்டும். A future action. அவ கையில குழந்தை இருக்கு. She has a baby. அவ என்ன பண்றா? What is she doing? வெளியே யார் என்ன பேசினாலும் No matter who speaks what எனக்கு அத குறித்து outside, கவலை கிடையாது. I don't care about இப்பொழுது that. என் கையில இருக்கு. Now in my hand, இந்த அழகான குழந்தை இருக்கு. this baby is in இந்த my அற்புத hand. குழந்தை இருக்கு. This wonderful baby is in my ஆண்டவர் hand. என்னை பார்த்து சொன்னாள், The Lord is looking to me and பூமியில saying, எத்தனையோ ஸ்திரீகள் இருக்கிறாங்க, there are many women in the world, எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறாங்க, many wealthy ones. என் கையில் இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறாரு. There's a baby in my hand. எத்தனையோ பட்டதாரிகள் There இருக்கிறாங்க, are many with degrees. எத்தனையோ ஞானிகள் There இருக்கிறாங்க, are many scholarly எல்லாராலும் ones. அறியப்பட்டவர்கள் There are இருக்கிறாங்க. many known popular அவர் என் ones. கையில் இந்த குழந்தையை But in கொடுத்திருக்கிறார். my hands there is this ஆக baby. இதை கொண்டு And taking அடுத்து this, நான் என்ன செய்ய வேண்டும், what should I do next? என்ன செய்ய போகிறேன், What am I going to do? அதிலே ஆழமாக அவள் சிந்தனை செய்து கொண்டிருந்தாள் என்று She வேதம் சொல்லுகிறது. contemplated, the Bible அடுத்து says. என்ன என்பதை பற்றிய சிந்தனை. She gave careful thought to what was next. பிரியமானவர்களே, Dear children of இன்றைக்கு God, மத்தியான பிரியாணி சாப்பிட போறீங்க. this afternoon you may have biryani. எங்கெல்லாம் எந்தெந்த ஹோட்டல்ல எல்லாம் ஆர்டர் பண்ணி இருக்கிறீங்க எனக்கு Don't know தெரியாது. which hotels you placed an order எங்க in. வீட்ல இத குறித்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாங்க. In my home they discuss a lot வீட்லயே about செய்யலாம். this. Should we cook at home? அங்க வாங்கலாம். We'll buy there. எவ்வளவு பேர் வர How போறாங்க, many people are to இவங்களை come? கூப்பிடலாமா, We'll call them. இதெல்லாம் போச்சுங்க. All these discussions went on. இன்னையோட முடிஞ்சிரங்க. But with today it comes எல்லாம் to an வருவாங்க, end. சாப்பிடுவாங்க, போயிருவாங்க. They'll all come, they'll eat and பக்கத்துல depart. பார்த்து சொல்லுங்க, அடுத்து என்னன்னு But சொல்லுங்க. turn to somebody and say, what next? நாளை என்ன? What's tomorrow? இந்த ஆசீர்வாதத்தை குறித்து This blessing, நீங்க நாளை என்ன செய்ய போகிறீர்கள், what are you going to do with it tomorrow? அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். That is important to us. கிறிஸ்மஸ் பாருங்க, Christmas, you see, ஆச்சரியமான அற்புதமான ஒரு சீசன். it's a wonderful season. எல்லா லைட்ஸ் பாருங்க, The lights you see, எல்லாமே பாருங்க you பிரகாசமா see it இருக்கு. all shining. ஐயோ, ஒரு 2026 எல்லா மாதமும் டிசம்பரா இருக்க கூடாதா? 2026 can all months not be Christmas. இந்த டிசம்பர் அடுத்து என்ன ஜனவரியே வர வேண்டாம். After this December, January need not come. 2026 எல்லா மாதமும் டிசம்பர் மாதமா இருக்கட்டும். 2026 let all months be எல்லா December. வாரமும் இந்த மாதிரி இருக்கட்டும். Let all months be like இந்த this. மாதிரி மியூசிக் இருக்கட்டும். Let music be like இந்த this. மாதிரி கொண்டாட்டம் Let இருக்கட்டும். the celebration be like அது this. அல்லங்க, That is not அது it. அல்லங்க. That's not இன்றைக்கு it. முடியும், கிறிஸ்மஸ் முடியும். Today Christmas will get over. அடுத்து நாங்கெல்லாம் ரொம்ப பிஸி ஆயிட And then we're going to get busy வாட்ச் again நைட் சர்வீஸ் இருக்கு. for our watch night service. ஜீவன் ஜோதி ஹால்ல வச்சு It's going to happen in Jeevan Jyoti ஆயிரக்கணக்கான Hall. ஆத்துமாக்கள் Thousands of people 2026க்குள்ளாக into 2026 தேவ பிரசன்னத்தோடு, in the presence of தேவனுடைய God, வாக்குத்தத்தங்களோடு, with the promises of தேவ God, கிருபையோடு with the grace of தேவ God. நமக்கு முன்பாக போகும் பொழுது, When God goes ahead of us, ஆமென், ஜெபத்தோடு 2026க்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். prayerfully we're going to enter 2026. எக்காரணத்து கொண்டும் For no இந்த வாட்ச் reason, நைட் சர்வீஸை நீங்க மிஸ் you பண்ணாதீங்க. got to miss the watch night எதை மிஸ் service. பண்ணாலும் மிஸ் No பண்ணாதீங்க. matter what you miss or not. ஆமென். ஆக நாம் என்ன செய்யணுங்க? So what must we இதை do? தாண்டி செல்ல We got to வேண்டும். move beyond this. Beyond all the celebration, Beyond all celebration. Christmas is also a time of reflection. Amen. ஆமென். நம்ம என்ன செய்யணுங்க? What ரிஃப்ளெக்ஷன். must we do? What must we do? ரிஃப்ளெக்ஷன் Reflection. அப்படினா என்னங்க? What does that mean? ரிஃப்ளெக்ஷன் அப்படினு சொன்னா Reflection means consider the meaning of what God is doing. ஆமென். Amen. என்ன ஆண்டவர் செய்கிறார்? What is God doing? மேரி கையில அந்த குழந்தை இருக்கு. There's a baby in Mary's ஏன் ஆண்டவர் hand. இந்த குழந்தையை என் கையில கொடுத்திருக்கிறார்? Why is this baby in my hand? இந்த குழந்தையை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? What is God going to do through this இந்த baby? குழந்தையினால என் வாழ்க்கை என்ன மாற போகிறது? How is my life
life going to shift என் because of this பிரச்சனைக்கு baby? என்ன உதவி செய்ய போகிறது? How is this going to bring a solution என் to my சூழ்நிலை problem? எப்படி மாற்ற How போகிறது? my situation ஆக flip? அந்த சிந்தனையில் அவள் காணப்பட்டாள். She pondered over ஆக that. நல்லா கவனிங்க, Listen carefully. நாம் என்ன செய்யக்கூடாது? What must we not do? கொண்டாட்டத்தில் நம்மையே மறக்க We கூடாது. mustn't forget ourselves in the celebration. சொல்லுங்க, கொண்டாட்டத்தில் மறக்க கூடாதுன்னு Say சொல்லுங்க. we mustn't forget ourselves in இன்னைக்கு the நல்ல celebration. பெஸ்ட் எல்லாரும் பார்த்த நிறைய பேர் வந்து விஷ் பண்ணாங்க. Everybody came and wished. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது Everybody at the sight of எல்லாம் them ரொம்ப கிராண்டா இருந்தாங்க. all look grand. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப கிராண்டா Or இருக்கிறீங்கன்னு somebody சொல்லுங்க. say you look grand. ரொம்ப ரொம்ப கிராண்டா You இருக்கிறாங்க. look grand. ஆக நீங்களும் நானும் என்ன செய்யணுங்க? What must we do? ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் என்ன செய்ய சித்தம் கொண்டு Lord, இருக்கிறீங்க? what do you intend on doing with my life? ரிஃப்ளெக்ட் இஸ் டு லுக் இன்வர்ட். ரிஃப்ளெக்ட் என்று சொன்னால் நம் உள்ளான காரியங்களை பார்க்கணும், உள்ள பார்க்கணும். Look inside. சொல்லுங்க, உள்ள பார்க்கணும்னு சொல்லுங்க. Look inside. சத்தமா சொல்லுங்க, உள்ள பார்க்கணும். Everybody says to look inside. Look inward. Inward. And allow the truth to settle in the heart. கிறிஸ்மஸ் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்மஸின் சத்தியம் நம் உள்ளத்தில் செட்டில் ஆகணும். ஆமென். சொல்லுங்க, கிறிஸ்மஸின் சத்தியம். The truth of Christmas. சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்மஸின் சத்தியம். Say the truth of Christmas. சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்மஸின் சத்தியம் Say the truth of நம் Christmas. உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். Must settle in our heart. ஐயா, கிறிஸ்மஸ் ஒரு பண்டிகை மாத்திரம் அல்ல. Rather, Christmas is not just a festival. அம்மா, கிறிஸ்மஸ் ஒரு பண்டிகை மாத்திரம் அல்ல. Rather, Christmas is not just a festival. ஆன்லைன்ல என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு Those who are சொல்லுகிறேன், listening online, I'm telling you, கிறிஸ்மஸ் ஒரு பண்டிகை மாத்திரம் அல்ல, Christmas is not just a இது ஒரு festival. சத்தியமாக It இருக்கிறது. is a truth. இந்த சத்தியம் உங்கள் உள்ளத்தில், என் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். This truth must settle in our hearts deeply. ஆக நல்லா கவனிங்க. Amen. Listen carefully. Reflect is to think carefully about God's work. ஆண்டவருடைய வேலையை நாம் என்ன செய்யணுங்க? சிந்திக்கணும். Amen. We must think about God's சொல்லுங்க, work. ஆண்டவருடைய வேலையை சிந்திக்கணும். We must think about God's மரியாள் work. எதை குறிச்சும் கவலைப்படல. Mary was not worried about anything. கையில அந்த குழந்தை இருக்கு. There's a baby in her hand. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய போகிறீர்? Lord, what do you want to do, Lord? ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்க போகிறேன். I'm going to give myself. இந்த blessing-ஐ புரிந்து கொள்ள I'm போகிறேன். going to understand this உமக்கு blessing. என்னை அர்ப்பணம் செய்ய I'm போகிறேன். going to surrender என் சித்தம் myself. அல்ல, Not my will. ஆண்டவரே உங்க சித்தமாகட்டும். Yours be done. என்னை குறிச்சு யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, Whatever they speak about me, யார் I தப்பா don't care. பேசினாலும் பரவாயில்ல. They speak wrongly என் about கையில் me, I அந்த don't blessing care. இருக்கிறது. There's a blessing in அந்த my blessing-ஐ hand. கொண்டு With this உங்க blessing, நாமத்தை I will மகிமைப்படுத்துவேன். glorify your name. ஹalleluya. Hallelujah. ஆக இந்த காலை வேளையிலே So this morning, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன what is சொல்லுகிறார்? the Lord telling you and I? ஒரு தொழுவத்தை உங்கள் ஆத்துமாவில் நீங்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். God wants you to build God's manger. ஆமென். இங்க கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, God, என் ஆத்துமாவில், in my heart, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே, in my soul, என் ஆத்துமாவில் in my soul, ஒரு God, தொழுவத்தை I கட்டுவேன். will build a manger. ஒரு தொழுவத்தை, ஒரு ஆலயத்தை I will கட்டுவேன். build a sanctuary in my ஆமென். soul. ஹalleluya. Amen. பாருங்க, இந்த Hallelujah. ஷெப்பர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு The சொன்னா, shepherds you see, மத்த அந்த இடத்துல இருக்கிற மத்த மக்களை எல்லாம் பாத்தீங்கன்னு you சொன்னா, see the people around them. எல்லாம் ஓடின்னு இருக்கிறாங்க. They're all running நிறைய around. பேர்கிட்ட இந்த கிறிஸ்மஸ குறிச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. They're telling about this Christmas to many people. கிறிஸ்து என்கிற ஒருவர் பிறந்திருக்கிறார். There's somebody called Christ இது ஒரு born. அதிசய குழந்தை. This is a wonder இது ஒரு child. அற்புத குழந்தை. This is a miracle child. உலகமே பேசிக்கிட்டு இருக்கு. The world is speaking. ஆனால் மரியாள் என்ன செய்கிறாள்? But Mary, what is she doing? She was sitting and thinking. She contemplated. அவள் அந்த இடத்தில் உட்கார்ந்து என்ன செய்கிறாள்? What does she do in this சிந்தித்து place? கொண்டிருக்கிறாள். She contemplated. இந்த கிறிஸ்மஸ் என்பது Christmas நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு சத்தியமாக is இருக்கிறது. a truth you got to contemplate மீண்டுமாக on. சொல்லுகிறேன், I say it இந்த again. கிறிஸ்மஸ் என்பது This Christmas நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு சத்தியமாக is a இருக்கிறது. truth for you to contemplate. ஆமென். She is Amen. building a sanctuary in her soul. Amen. அவள் தன்னுடைய ஆத்துமாவில் ஒரு ஆலயத்தை கட்டினாள். Amen. ஆமென். Amen. ஆக நீங்களும் நான் என்ன செய்யணுங்க? So you and I, what must we do? சத்தமா சொல்லுங்க,
Say it out loud. மரியாள் என்ன காண்பித்தாள்? What did Mary display? கிறிஸ்மஸ் என்பது Christmas ஆர்ப்பாட்டம் அல்ல. is not just about activity. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்மஸ் என்பது. Christmas. சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்மஸ் என்பது Say Christmas ஆர்ப்பாட்டம் அல்ல. is not just the கிறிஸ்மஸ் activity. என்பது Christmas ஆடம்பரம் அல்ல. is not just the grandeur. கிறிஸ்மஸ் என்பது Christmas சத்தம் அல்ல. is not just the noise. கிறிஸ்மஸ் என்பது Christmas ஆழமாக சிந்திப்பது, is contemplation. கிறிஸ்துவை நெருங்குவது. It is intimacy. சொல்லுங்க, கிறிஸ்துவை நெருங்குவது. Say it's intimacy. ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் For every Christmas, நீங்களும் நானும் you and I திரும்பி பார்க்கணும். must reflect. போன வருஷம் கிறிஸ்மஸ்ல Last Christmas, நான் இயேசுவோடு எப்படி நெருங்கி இருந்தேன். how close were I to இந்த Jesus? வருஷம் கிறிஸ்மஸுக்கு This Christmas, போன வருடத்தை விட beyond last இந்த year, வருஷம் இன்னும் நெருங்க வேண்டும். I must draw nearer. It is not about activity, it is about intimacy. Amen. It is not about telling, it is about treasuring. Amen. சொல்லுங்க, கிறிஸ்மஸ் என்பது. Christmas. சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்மஸ் என்பது Say Christmas பேச்சல்ல, is not about சத்தம் telling. அல்ல, It's not about the noise. ஆழமாக சிந்திப்பது. It's about அவங்க எல்லாம் treasuring. பாருங்க, ஊரெல்லாம் போய் கிறிஸ்மஸ குறிச்சு They சொன்னாங்க. all ran around and shared about Christmas. சொல்லுங்க, தப்பு கிடையாது. You share, it's not wrong. ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு, They went about and telling the word. சொல்லுங்க, ஊருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு, You preach to the word. ஊருக்கெல்லாம் கிறிஸ்துவ சொல்லிட்டு, Preach Jesus to the word. நம்ம இந்த கிறிஸ்துவை சரியாக அறியாத பட்சத்தில் We don't know this Christ of Christmas நமக்கு well. லாபம் என்ன? What is our gain ஆக there? நல்லா கவனிங்க. So listen carefully. நாம பாஸ் பண்ணணுங்க, We must pause. நாம் நிற்கணுங்க, We must draw நின்று near. யோசிக்கணுங்க. We must think. மரியாளை போல Like Mary. நாம் என்ன செய்யணுங்க? What must we do? ஆண்டவரே, Lord, நான் இந்த பிறப்பை கொண்டாடுவதை தாண்டி, beyond celebrating this birth, உம்முடைய பிறப்பை கொண்டாடுவதை தாண்டி, beyond celebrating the என் birth, கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை the blessing in my hand, நான் சிந்திப்பேன். I will நான் contemplate. சிந்திப்பேன். I will What you contemplate. treasure, you value. Amen. எதை நீங்கள் பொக்கிஷமாக, எதை நீங்கள் ஆழமாக சிந்திக்கிறீங்களோ அதற்கு நீங்கள் மதிப்பை கொடுக்கிறீர்கள். What you treasure, you value. What you ponder, you understand. Amen. நீங்கள் ஆழமாக சிந்திக்கிறீங்களோ, இந்த கிறிஸ்துவை நீங்கள் ஆழமாக ஏதோ ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகைன்னு சொல்லி போகாம, இந்த கிறிஸ்துவை ஆழமாக சிந்திக்க 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 இந்த இயேசு யார் என்பதை நீங்கள் அறிந்து The கொள்வீர்கள். more you ponder over this Jesus, you will understand him deeper. ஆமென். பாருங்க, You மரியாளை see, சுத்தி என்ன ஆடு மாடுகள் எல்லாம் இருந்தது. around Mary there was cattle and all of யாராச்சும் இங்க that. மாடு மாதிரி கத்துறீங்களா? Can anyone கத்தி பாருங்களேன். do the sound of a cow? யாராச்சும் ஆடு மாதிரி கத்துங்களே. Can somebody do the sound of a sheep? கத்துங்களே. கத்துறாங்க பாருங்க, ஆடு மாடு மனுஷன் எல்லாம் They're all making noise. ஒரே நாய்ஸா இருக்கு There's பாருங்க. a lot of noise. அங்க ஸ்மெல் பாருங்க. You see the smell யார் அந்த there. இடத்துல இருக்க முடியாது. No one can be அந்த there. தொழுவத்துல பாத்தீங்கன்னு சொன்னா You see in that manger, பயங்கரமான வாடை பாருங்க. it was a stench. யார் அந்த இடத்துல இருக்க முடியாது. No one can stay there. தண்ணி குடிக்க முடியாது. They cannot even drink சாப்பிட water. முடியாது. They cannot eat சத்தம் there. நிறைய. There's a lot of அது noise. மாத்திரமல்ல, Not just that. ஊர்ல இருந்தெல்லாம் ஓடி வராங்க. They're coming from different directions. யார் இந்த குழந்தை? Who is this baby? மரியாள் பாருங்க, Mary, you see. 1000 பேர் வரட்டும், Let thousands come. ஆடு கத்தட்டும், Let the sheep மாடு make கத்தட்டும், sound. Let the cows make ஸ்மெல் sound. இருக்கட்டும். Let there be smell. நான் என்ன செய்கிறேன்? What will I do? ஆழத்தில், உள்ளத்தின் ஆழத்தில் In the depths of my heart, ஒரு தேவாலயத்தை கட்டுவேன், I will create a ஒரு sanctuary. ஆலயத்தை I'll கட்டுவேன். create an inner sanctuary. ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை மயம்படுத்துங்க. Clap our hands, give glory. ஹalleluya. Hallelujah. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் அன்று This Christmas, உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் in the depths of your ஒரு heart, ஆலயத்தை ஆண்டவர் கட்டணும்னு சொல்லுகிறார். God wants to create an inner காரணம் என்ன? sanctuary. The reason உள்ளத்தின் being, ஆழத்தில் in the depths of our ஒரு hearts, தொழுவத்தை கட்டும் பொழுது when God creates a அந்த manger, இடத்தில் வைத்து ஆண்டவர் உங்களோடு பேசுவார். there the Lord will speak to வெளியில் you. எத்தனை சத்தம் வந்தாலும், Outside, no matter how the noise எந்த may நெகட்டிவான rise, சத்தம் no வந்தாலும், matter how the negative voices may நீங்கள் rise, தொழுவத்தை உள்ளத்தில் கட்டும் பொழுது once you build a manger on the தேவனுடைய inside, சத்தத்தை மாத்திரம்
மாத்திரம் You will கேட்பீர்கள். only hear the voice of God. ஆமென். நீங்கள் உள்ளத்தில் Amen. தொழுவத்தை கட்டும் பொழுது Once you create an inner sanctuary, நீங்கள் சுகத்தை அனுபவிப்பீர்கள். you will experience நீங்கள் comfort. உள்ளத்தில் தொழுவத்தை கட்டும் பொழுது When you build an inner sanctuary, விடுதலையோடு நீங்கள் தேவனை you ஆராதிப்பீர்கள். will freely worship God. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. இங்க இருக்கிற நான் பேர் சொல்ல விரும்பல. I don't like to name, எனக்கு முன்னாலே ஒரு அம்மா இருக்கிறாங்க. but there is a mother right in பல front of me. வருடங்களுக்கு முன்பாக Many years ago, இதே கிறிஸ்மஸுக்கு the same Christmas, அந்த அம்மாவை அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுல பூட்டி வச்சிட்டாரு. the husband had locked her in the பயங்கரமான house. அடி வத, A lot of beating. கண்ணெல்லாம் வீங்கி போச்சு, Eyes were swollen. காது கேட்க முடியல. Ears were not அந்த able மாதிரி to அடி hear. That kind of ரூம்குள்ள beating பூட்டிட்டு up. போயிட்டாரு. He locked her in a room நீ and கிறிஸ்மஸ் left. சர்வீஸுக்கும் போக கூடாது, You mustn't go to Christmas நீ service. சர்ச்சுக்கும் போக You கூடாது. mustn't go to church. பல வருடங்கள் ஆயிற்று, Many years 20 later, வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 20 years அந்த அம்மா later, ஒண்ணு சொன்னாங்க, that lady said என்ன this, வீட்டுக்குள்ள பூட்டி அடைச்சாலும் even if I'm locked indoors, என் உள்ளத்தில் தொழுவம் இருக்கிறது, inside of my heart நான் there is a தேவனை manger. ஆராதிப்பேன். I will worship my இன்னைக்கு இங்க God. உட்கார்ந்து இருக்கிறாங்க, She sat here even எனக்கு today. முன்னால கம்பீரமா உட்கார்ந்து She இருக்கிறாங்க. sat here with கரங்களை dignity தட்டி right now. கர்த்தரை மயப்படுத்துவோமா? Clap your hands, give glory. ஆமென். What you don't need, What you don't need. உங்களுக்கு என்ன தேவை இல்லை? What you don't need. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவை Go இல்லை? to somebody and say what you don't need. You don't need a cathedral to meet God. You don't need a cathedral to meet ஆமென். God. உங்களுக்கு ஒரு பெரிய ஆலயம், தேவனை சந்திக்க உங்களுக்கு பிரம்மாண்டமான ஆலயம் You don't தேவையில்லை. need a cathedral to meet God. ஆக உலகத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா, You see in the world. இந்தியால You பாத்தீங்கன்னா, see in India. பெங்களூர்ல You பாத்தீங்கன்னு see in சொன்னா, Bangalore. ஆங்கிலேயர்கள், The Englishmen. வெள்ளைக்காரர்கள், The white people. பெங்களூர்ல ஒரு சர்ச் இருக்கு. There's a church in Bangalore. அது 18th செஞ்சுரியில கட்டி It's இருக்கிறாங்க. been built in the 18th 100 வருஷத்தை century. தாண்டி இருக்கு. 100 years and beyond. அது பெரிய கத்தீட்ரல். It's a big cathedral. அந்த மாதிரி பிரம்மாண்டமான கத்தீட்ரல்ஸ் இருக்கு. There are some mighty grand cathedrals like உலகத்தில் அந்த that. மாதிரி கத்தீட்ரல்ஸ் இருக்கு. There are in the world so many like நீங்க that. போனீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. You will be mind blown once என்ன you see architecture, that. What architecture? என்ன design, What design? என்ன மாதிரி கல்லு, What stone? என்ன மாதிரி மரம், What kind of a என்ன tree? மாதிரி கார்விங், What kind of a அந்த carving? பெஞ்ச் எப்படி இருக்கு, See the bench அந்த like பிளாட்ஃபார்ம் this. எப்படி The இருக்கு, platform அந்த like புல்பிட் that. எப்படி இருக்கு. The pulpit like இன்னைக்கு that. உலகத்தில் பல கத்தீட்ரல்களை பார்க்கும் பொழுது And you see many cathedrals in the world. அது காலியா இருக்கிறது. It's empty. ஒரு நாள்ல மில்லியன் கணக்கான மக்கள் வந்தாங்க. One day millions came. அந்த கத்தீட்ரல் ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. There was a God's presence in that தேவனை ருசி cathedral. பார்த்தாங்க. They tasted God. ஆனால் உலகத்தில் இருக்கிற But in the world, நிறைய பிரம்மாண்டமான கத்தீட்ரல்கள் many of these grand பூட்டப்பட்டு cathedrals, இருக்கிறது. they are locked today. ஒரு செமெட்ரி மாதிரி இருக்கிறது. They are like a cemetery அது today. மாத்திரமல்ல, Not just அது ஒரு that. மான்யூமெண்டாக இருக்கிறது. It's become a monument. டூரிஸ்ட் போறாங்க, Tourists அங்க go. போய் பார்க்கறாங்க. They go see, ஓ look around. பிரம்மாண்டத்தை பார்க்கறாங்க. Oh, they see the grandeur of செல்ஃபி it. எடுக்கறாங்க. They take selfies. போட்டோ எடுக்கறாங்க. They take photos. அப்படி ஆச்சரியமா பார்க்கறாங்க. And they're so surprised and பிரியமானவர்களே, all உங்களுக்கு of it. நான் சொல்லுகிறேன், Dear people of God, I பக்கத்துல tell பார்த்து you சொல்லுங்க, one உனக்கு thing. இன்னொரு கெத்தீட்ரல் அவசியம் You இல்லைன்னு don't need சொல்லுங்க. another cathedral. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் Turn to அவசியம் இல்லை. somebody and say you don't need another grand உன் உள்ளத்தில் temple வைத்து in your ஒரு heart. தொழுவத்தை நீ கட்டும் பொழுது When you build an inner அங்கே sanctuary, ஆண்டவர் வாசம் செய்வார். there the Lord will உன்னோடு dwell. பேசுவார். He will speak to உன் you. சூழ்நிலைக்கேற்ற வார்த்தை He will பேசுவார். give you a word for your உன் situation. தேவைக்கேற்ற வார்த்தை For பேசுவார். your need, He will give உன் you a word. பிரச்சனைக்கேற்ற வார்த்தை For your பேசுவார். problem, He will give you an exact அவர் word. பெயர் ஆலோசனை His கர்த்தர், name is Wonderful வல்லமையுள்ளவர், Counselor. He's a mighty நித்திய God. பிதா, He's an everlasting சமாதான Father, பிரபு. Prince of கரங்களை Peace. தட்டி அவரை Clap your மயப்படுத்துவோமா? hands, give glory to Jesus. You don't need a cathedral to meet God. You don't need a cathedral to meet God. Amen. What you don't need? What you don't need. You don't need silence outside. Amen. உங்களுக்கு வெளியே அமைதி
தேவை இல்லைங்க. You don't need silence outside. வெளி அமைதி இருக்கா? Is there silence outside? வெளி அமைதி இருக்கா? Is there silence outside? சுத்தமா இல்லைங்க. Completely no. உலகம் பெட்டர் பிளேஸா மாறவே மாறாது. The world will never become a better place. வெளியில அமைதியே எதிர்பார்க்காதீங்க. Cannot expect silence outside. ஏன் பாஸ்டர் வெளியே அமைதி, வீட்டுக்குள்ளவே அமைதி Why, இல்லன்றீங்களா? pastor, outside? In the house itself there's no வீடே ஒரு silence. போர்க்களமா இருக்குன்றீங்களா? My house itself is a war zone. இங்கதான் இருக்கிறீங்களா? Are you saying போன that? வாரம் அற்புதமான செய்தி கேட்டோம். Last week we heard a wonderful ரெண்டு பேர் word. ஒருமனப்பட்டா, Where two or three come ரெண்டு together. பேருக்குள்ள ஒரு மனம் இல்லையே. And two or more, there's no agreement. வெளியில in there. அமைதி அவசியம் அல்ல. There's no need of silence வெளியில அமைதி outside. கிடைக்காது. That you cannot find ஆனால் that. உள்ளத்தில் தொழுவத்தை கட்டும் பொழுது But when you build an inner அந்த sanctuary, இடத்தில் வைத்து கர்த்தர் உங்களுக்கு அமைதியை there கொடுப்பார். the Lord will give you peace. ஆமென். Amen. ஆக அந்த இடத்தில் தேவ பிரசன்னம் இருக்கும். God's presence will be there. இரண்டாவதாக Secondly, build God's manger. build God's manger. இரண்டாவதாக Secondly, save God's moment. savor God's moment. ஆண்டவருடைய அந்த நேரத்தை நாம் என்ன செய்யணுங்க? என்ஜாய் பண்ணணுங்க. Savor God's moment. ஆமென். சேவ் Amen. அப்படின்னு சொன்னா Savor means என்ஜாய், enjoy, அப்ரிஷியேட். appreciate. ஆமென். ஏதாச்சும் ஒன்று ஆண்டவர் அல்லது யாராச்சும் உங்க கையில கொடுத்தாங்கன்னு சொன்னா, If somebody gives you ஒரு something, விலையேற பெற்ற காரியத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னா, a priceless thing in your hand, நீங்க என்ன செய்யணும்? what must you நான் என்ன do? செய்யணும்? What must I அத do? கையில வச்சு We must hold it in our ஒவ்வொரு hand. நிமிஷமும் அதை என்ஜாய் Every பண்ணணும். minute we got to enjoy ஆண்டவருக்கு it. நன்றி We சொல்லணும். must give thanks to மேரி God. கையில அந்த குழந்தை ஆண்டவர் கொடுத்துட்டாருங்க. Mary's hand, this baby was அந்த there. குழந்தைய பாக்குறா, She looks at this அந்த baby. முகத்தை பாக்குறா. She looks at the நான் face. எத்தனையோ குழந்தைய I've பார்த்திருக்கிறேன். seen so many babies. இந்த அழகு எனக்கு நான் பார்த்தது This கிடையாது. beauty I've never இந்த seen. பிரகாசம் பார்த்தது This கிடையாது. glory I've never இந்த seen. மாதிரி ஒரு கண்ணை பார்த்தது These கிடையாது. eyes I've never இந்த மாதிரி ஒரு seen. மூக்க பார்த்தது This கிடையாது. nose I've never இந்த மாதிரி ஒரு seen. சிரிப்பை பார்த்தது This கிடையாது. smile I've never இந்த seen. மாதிரி ஒரு மகிமையை பார்த்தது This கிடையாது. glory I've never ஒவ்வொரு seen. வினாடியும் தன் கையில் இருக்கிற குழந்தை என்ன செய்தாள்? என்ஜாய் She பண்ணினாள். enjoyed, she savored every ஆக அதே moment. போல நீங்களும் நானும் Likewise, you and நம் I, உள்ளத்தில் in our heart, இயேசுவை வைத்து we place Jesus. ஒவ்வொரு வினாடியும் கொண்டாட And we வேண்டும். got to savor every ஆண்டவரே moment. உம்முடைய கிஃப்ட்டுக்காக நன்றி அப்பா. God, thank you for this உம்முடைய gift. ஆசீர்வாதத்துக்காக Thank நன்றி you for ஆண்டவரே. this blessing, ஆமென். God. Amen. எத்தனை பேர் குழந்தைன்னா ரொம்ப இஷ்டம்? How many of you like babies? குழந்தைன்னா எத்தனை பேருக்கு How இஷ்டங்க? many of you like babies? எனக்கு ரொம்ப இஷ்டங்க. I love ஆண்டவர் babies. எனக்கு 2 பேரப்பிள்ளைய God கொடுத்திருக்கிறாரு. has given me 2 என்னே ஒரு grandchildren. சந்தோஷம். What a joy they are. ஒவ்வொரு அதுங்க கூட இருக்கும் பொழுது ஒவ்வொரு வினாடியும் என்ஜாய் When they பண்றேன். are with me, I enjoy every second of it. ஒவ்வொரு அசைவை என்ஜாய் பண்றேன். I enjoy every move of என் theirs. போனை மாத்திக்கிட்டே இருக்கிறேன். I keep changing my phone. ஏன்னா ஒவ்வொரு எல்லாத்தையும் என்ன வீடியோ பிடிக்கணும். So I can capture 2 every பேரப்பிள்ளைங்களும் நேத்து moment. விளையாடிட்டு இருந்தாங்க. Both my grandkids were playing வீடியோ yesterday. எடுத்துக்கிட்டே இருந்தேன். I kept taking a ஏன்னா video. ஒண்ணும் மிஸ் பண்ண கூடாது. Cannot miss a single thing. அதுங்க 2 பேரையும் பாத்தீங்கன்னு You சொன்னா see both of them. நல்லா நஸ்கிஃபை பண்ணிருவேன். I nuskify them. நல்லா கொஞ்சிஃபை I பண்ணிருவேன். conjify them. நல்லா சப்பிஃபை I பண்ணிருவேன். suppify them. ஓ என்ஜாய் பண்றேங்க. I enjoy அதே them. போலதான் Likewise. நீங்களும் நான் என்ன You செய்யணுங்க? and I, what are we மரியாள் to do? அப்படிதான் செஞ்சாங்க. Mary did that. எப்படி அந்த குழந்தைய நஸ்குனா நமக்கு How தெரியாது. she squished the baby, I எப்படி don't அந்த know. குழந்தைய சப்புனா நமக்கு தெரியாது. How she enjoyed the பூமியில் baby, I எத்தனையோ don't ஸ்திரீகள் know. There இருக்கிறார்கள். are many women in the world. மரியாளை பார்த்து ஆண்டவர் But சொல்லுகிறார் the Lord looked சொல்லுகிறார் at Mary and மரியாளே said, நீ பாக்கியவதி. Mary, you are highly highly favored. favored. Highly என்ன ஒரு favored. பாக்கியமே. What a privilege. மரியாளுக்கு கிடைத்த அதே பாக்கியத்தைங்க Same privilege to இந்த Mary. கிறிஸ்மஸ் அன்று கர்த்தர் உங்களுக்கு God கொடுத்திருக்கிறார். is giving to you and ஆக I. நீங்களும் நான் என்ன செய்யணுங்க? What are we to do? என்ன செய்யணுங்க? What are we to பக்கத்துல do? பார்த்து சொல்லுங்க லைட் ஃபேட் ஆயிரும்னு சொல்லுங்களேன். Say lights will fade. அவ்வளவுதான். அடுத்த வாரம் இது இருக்கா என்ன நமக்கு தெரியாது. Next week, if this will be there, we don't know. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பாருங்க. Look at that Christmas tree. தர்ஷன் சொன்ன பாஸ்டர் வாங்கி பல வருஷம் ஆயிடுச்சு. Darshan said it's many years புதுசா old. வாங்கணும். Let's buy a new நமக்கு Christmas டைம் tree. கிடையாது. We don't have time for அதுக்கெல்லாம் that. நமக்கு டைம் இல்ல. We don't prioritize time எப்போடா for எனக்கு that. டைம் கிடையாதுன்னு So சொல்லிட்டேன். let
let it go. I don't have அவ்வளவுதான். time. உங்க வீட்ல இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீ ஒரு வாரம் கழிச்சு பேக் பண்ணிடுவீங்க. In another week, you will pack up your Christmas ஸ்டார் எல்லாம் tree. எடுத்து பூட்டி You வச்சிருவீங்க. will pull down your stars and you will pack சிலர் them 10 up. வருஷமா ஒரே ஸ்டாரை மாட்டின்னு இருப்பாங்க. Some people 10 years they have the same சிலர் star. மாட்டின ஸ்டாரை கழட்டவே மாட்டாங்க. Some people put up a star but never bring it லைட் down. தான் எரியாது, ஆனா ஸ்டார் இருக்கும். Only the light will not be shining, ஏன்னா but the current- star will be up. கரண்ட் பில் ஏறிடும் பாருங்க. This current bill will go up. ஆக எல்லாம் போயிடுங்க. It'll all go. இந்த கிறிஸ்மஸ் சாங் எல்லாம் போயிடுங்க. This Christmas song will என்ன இது go. கிறிஸ்மஸ் சாங்? ஏதாச்சும் ஒரு கிறிஸ்மஸ் சாங் சொல்லுங்க. ஜிங்கிள் பெல்ஸா? Jingle bells. ஜிங்கிள் பெல்ஸ். கிறிஸ்மஸ் சாங் எல்லாம் போயிடுங்க. They'll all go. ஆக நல்லா கவனிங்க. But listen carefully. ஒண்ணு மாத்திரம் போகாது. There's only one thing that will remain. மேரி didn't just witness the miracle. அவள் அற்புதத்தை அவள் சந்திக்கலங்க. She didn't just witness the miracle. அற்புதத்தை சிந்தித்தாள். She pondered. She சொல்லுங்க, அற்புதத்தை contemplated. சந்திக்கலன்னு சொல்லுங்களேன். She didn't just meet. அற்புதத்தை சிந்தித்தாள். She contemplated the ரெண்டு கரங்களை miracle. உயர்த்துங்க. Let's lift both our ரெண்டு hands. கரங்களை உயர்த்துங்க. Let's lift both our hands. ஒரு அப்பா குழந்தைய தன் மகளை வெளியே கொண்டு போனாரு. A father took his little girl வெளியே கொண்டு outside. போனாரு. He took his little girl மகளே நீ outside. வானத்தை பாருன்னு And சொன்னாரு. he said, daughter, look up to the நட்சத்திரங்களை sky. பாருன்னு சொன்னாரு. Look up at the stars, he அந்த மகள் said. நட்சத்திரங்களை பார்த்தா The daughter looked up at அப்பா the கிட்ட சொன்னா, stars and she said, அப்பா Appa, பரலோகம் வெளியில இருந்து பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கே, the sky, heaven looks beautiful on the உள்ள போனா outside. எப்படி இருக்கும்? Imagine the inside of சேர்ச் it. நம்ம உள்ள போக போறோம். Church, we are going to go கரங்களை into உயர்த்துங்க. heaven. Amen. கரங்களை Let's உயர்த்துங்க. lift your உங்க hands. உள்ளத்தில் இயேசு இருக்கிறார். Into your heart says உங்கள் Jesus. ஆத்துமா ஒரு தொழுவமா இருக்கிறது. Your heart is a நல்ல உள்ள manger. போங்க. Let's go deeper. ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணுங்க. Savor every moment. இயேசுவை அப்ரிஷியேட் பண்ணுங்க. Appreciate இயேசுவை Jesus. என்ஜாய் பண்ணுங்க. Enjoy அவர் Jesus. கூடவே இருப்பார். He will be there முடிவு with you பரியந்தம் until the end சகல of days. நாட்களிலும் All through நான் the உன்னோடு ages. இருப்பேன். I will be உன்னை with விட்டு you. விலக I மாட்டேன். will never leave உன்னை you. கைவிட I மாட்டேன். will not forsake கரங்களை you. தட்டி கர்த்தரை Clap மயப்படுத்துவோமா? your hands, give glory to ஹalleluya. Jesus. Hallelujah. ஆமென். கிறிஸ்மஸ் அன்று என்ன நடந்தது? What happened on Christmas Day? பரலோகம் பூமியை தொட்டது. Heaven touched earth. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்மஸ் இன்னொரு பண்டிகை அல்லன்னு சொல்லுங்க. Christmas is not another festival. கிறிஸ்மஸ் இன்னொரு பண்டிகை அல்ல. Christmas is not another கிறிஸ்மஸ் festival. அன்று On Christmas, பரலோகம் பூமியை தொட்டது. heaven touched the earth. ஆமென். கிறிஸ்மஸ் Amen. என்பது Christmas, மரியாளின் கையில் in Mary's arms, அந்த தீர்க்க தரிசனம் the prophecy விளங்கினது. unfolded. ஆக நல்லா கவனிங்க. Amen. கிறிஸ்மஸை லேசாக எடுத்துக்கொள்ள Don't வேண்டாம். take Christmas lightly. ஆமென். Amen. கிறிஸ்மஸ் அர்த்தத்தை நீங்கள் தாண்டி செல்ல You வேண்டாம். must go beyond the meaning of Christmas. இன்னொரு சாதாரண இரவு அல்ல It மரியாளுக்கு. was not just another ordinary night. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாதாரண இரவு அல்ல. It was not another சாதாரண ordinary இரவு night. அல்ல. Not another ordinary night. அது ஆண்டவருடைய நேரமா இருந்தது. It was God's moment. சொல்லுங்க, ஆண்டவருடைய நேரமா இருக்கிறது. It was God's moment. சர்ச், இது ஆண்டவருடைய நேரம். Church, it's God's கொஞ்ச moment. நேரத்தில் ஆண்டவர் உங்களை தொட In போகிறார். a while, God is going to touch you. ஜெபிக்கும் பொழுது As we pray, ஆண்டவர் உங்களை தொட the போகிறார். Lord is going to touch இதில் you. எள்ளளவும் சந்தேகமே There கிடையாது. is no doubt about நீங்கள் that. வந்த வண்ணமாக போக You're not மாட்டீர்கள். going to leave as you came. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? But what is the Lord expecting? ஆண்டவருடைய அசைவை நீங்கள் அறிந்து கொள்ள For வேண்டும். you to recognize God's move. சொல்லுங்க, ஆண்டவருடைய அசைவை God's move. நான் அறிந்து கொள்ள I வேண்டும். must recognize. உங்க சூழ்நிலை சாதாரணமா Your இருக்கலாம். situation may be ordinary. உங்க சூழ்நிலை சத்தமுள்ளதா Your இருக்கலாம். situation may be noiseless. ரொம்ப மெஸ்ஸியா It இருக்கலாம். may be messy. ஆனால் என்ன செய்யணும்? What must we do? ஆண்டவருடைய அசைவை அறிந்து We கொள்ள. must recognize God's move. அசைவாடுவாரா? Will God move? அசைவாடிக்கிட்டு இருக்கிறாரா? Is God moving? தொடுவாரா? Will God touch? தொடுதலை பெற போகிறோமா? Are you going to receive His கிறிஸ்மஸ் touch? கிறிஸ்து உங்களையும் என்னையும் Christmas, the Christ of Christmas. ஒருபோதும் வெட்கப்படுத்த He மாட்டார். will never disappoint அவர் us. பட்சாபாதமற்ற தேவன். He is a God who plays no favorites. மரியாளின் தேவன். The God of Mary அவர் நம் தேவனாய் இருக்கிறார். is our The God. crowd is impressed. கூட்டம் ஆச்சரியப்பட்டாங்க. The crowd is impressed. But Mary is impacted. But Mary is impacted. ஆமென். Amen. உலக மக்கள், The crowd, ஜனங்கள், the people of the world, ஜனக்கூட்டம் the people of the world, ஆச்சரியப்பட்டார்கள். they were impressed. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியப்பட்டு தாண்டி போகாதன்னு சொல்லுங்களேன்.
be இந்த impressed. கிறிஸ்மஸ் செய்தி உங்க வாழ்க்கையை தாக்கணும். It must impact your life. உங்க வாழ்க்கையை தொடணும். It must touch your life. The crowd listens. The crowd listens. The crowd listens. The crowd listens. ஜனங்கள் அதை கேட்டார்கள் செய்தியை. The crowd listened to the message. But Mary lingers. But Mary lingers. மரியாள் என்ன செய்தாள்? Mary, ஆழமாக யோசித்தாள். she stayed and she ஆமென். pondered. Amen. சொல்லுங்க, கிறிஸ்மஸ் என்பது Christmas இன்னொரு செய்தி அல்ல. is not another message. இன்னொரு செய்தி அல்ல. It's not another message. கிறிஸ்மஸ் என்பது Christmas. இன்னொரு பண்டிகை அல்ல. It's not another festival. இன்னொரு பண்டிகை அல்ல. It's not another அதை festival. தாண்டி Beyond that, இன்னொரு அனுபவமா இருக்கணும். it must be an ஆமென். இன்னொரு experience. அனுபவமா It இருக்கணும். must be an மரியாளை experience. போல நாம் என்ன செய்ய Like போகிறோம்? Mary, what we're going to do? கிறிஸ்மஸை கொண்டாட போகிறோம். We're going to celebrate பிறப்பை Christmas. கொண்டாட We're போகிறோம். going to celebrate the அதை birth. தாண்டி But beyond நீங்க that, எல்லாரும் கை வைங்க. all of you place your hand. கிறிஸ்மஸ் ஆசீர்வாதத்தை, And this blessing of இயேசு என்கிற Christmas, அற்புதத்தை this wonder called நான் Jesus, ஆழமாக சிந்திக்க I வேண்டும். must contemplate நீங்க deeply. சிந்திக்க 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 The deeper you தன்னுடைய contemplate, வல்லமை அவர் விளங்கச் செய்வார். the more and more He தன்னுடைய reveals அன்பை His விளங்கச் power. செய்வார். The more and more He reveals தன்னுடைய His மகிமை love. விளங்கச் He செய்வார். will reveal His glory. தன்னுடைய பெரிதான கிருபையை உங்களுக்கு He will காட்டுவார். reveal His grace to you. கர்த்தர் உங்களை May ஆசீர்வதிப்பார். the Lord bless you.